ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் சேனல் வச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து யூடியூப் வந்து ஒரு ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. யூடியூப் ஷார்ட்ஸ் பற்றி ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த ட்ரைனிங்க்கு வந்து நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஆனால் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அந்த மெயிலை வந்து யூடியூப் எல்லாருக்குமே வந்து சென்ட் பண்ணலை. யூடியூப் சேனல் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த ட்ரைனிங்கை அட்டென்ட் பண்ணலாம். ஆனால் அதுக்கான மெயில் வந்து யூடியூப் எல்லாருக்குமே சென்ட் பண்ணலை. யூடியூப் சேனல் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே அந்த ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு யூடியூப் ஷார்ட்ஸ் பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். ஏற்கனவே உங்களுக்கு யூடியூப் ஷார்ட்ஸ் பற்றி தெரியும்னா நீங்கள் தாராளமாக ட்ரைனிங் ரெஜிஸ்டர் பண்ணுற அந்த ஸ்டெப்புக்கு வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த யூடியூப் ஷார்ட்ஸுங்கிறது யூடியூப் ரிலீஸ் பண்ணியிருக்கிற புது அப்டேட். அதாவது டிக்டாக் மாதிரியே நீங்கள் 15 செகண்ட்ஸ் வீடியோ வந்து நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் போடலாம். அதுக்கு உங்களுக்கு மானிட்டைசேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து எல்லா கிரியேட்டர்ஸ்க்குமே அவங்க இன்னும் கொடுக்கல, சில பேருக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து இன்னும் பீட்டா வெர்ஷனில் இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் எல்லாருக்குமே வர மாதிரி அப்டேட் பண்ணுவாங்க. இந்த யூடியூப் ஷார்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் யூடியூப் ஆப்பை வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும். நீங்கள் யூடியூப் ஆப் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே ப்ளஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, அதாவது இன்ஸ்டாகிராம்லலாம் இருந்த மாதிரி. இந்த ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஷார்ட் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் வந்துச்சுன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஷார்ட் வீடியோ கிரியேட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணலாம். உங்களுக்கு மானிட்டைசேஷன் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஷார்ட் வீடியோங்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்கல, உங்களுக்கு அந்த ஃபியூச்சர் வந்து கொடுக்கலைனாலும் நீங்கள் வந்து ஷார்ட் வீடியோ வந்து நீங்கள் போட முடியும். நீங்கள் 60 செகண்ட்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் டைட்டில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஹேஷ்டேக் ஷார்ட்ஸுங்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோக்கும் நீங்கள் மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த ஷார்ட்ஸில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இந்த ஷார்ட்டில் வந்து உங்களுக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் எந்த சாங் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் வராது. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இப்போதைக்கு ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் எல்லாருக்குமே கிரியேட் ஷார்ட் வீடியோங்கிற ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு எல்லா யூடியூப் சேனலுமே வந்து இந்த யூடியூப் ஷார்ட்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கணுங்கிறதுக்கான ட்ரைனிங் வந்து அவங்க கொடுத்துட்ருக்காங்க. அந்த ட்ரைனிங்க்கு நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் ஜிமெயில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ்க்கு வந்து யூடியூப் ஷார்ட்ஸ் ட்ரைனிங் வந்து எப்படி அட்டென்ட் பண்ணணுங்கிறதுக்கான ரெஜிஸ்டர்ட் லிங்க்கை வந்து மெயிலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மெயில் உங்களுக்கு வந்திருக்கான்னு பாருங்கள். அந்த மெயிலை ஓப்பன் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்டர்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ட்ரைனிங்க்கு ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஒருவேளை அந்த மாதிரி மெயில் வரலைனாலும் நீங்கள் ட்ரைனிங்க்கு ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ நமக்கு மெயில் வரலைனாலும் யூடியூப் ஷார்ட்ஸ் ட்ரைனிங்க்கு வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணுங்கிறது நான் இந்த வீடியோக்கு லாஸ்ட்டில் வந்து நான் காட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஃபுல் வீடியோ பாருங்கள். நிறைய பேர் வந்து ஃபுல் வீடியோ பார்க்காம சொல்லித்தரலைன்னு சொல்லி வெளியே போயிடுவாங்க. நீங்கள் வந்து ஃபுல் வீடியோ பாருங்கள், நான் எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு யாருக்கெல்லாம் மெயில் வந்திருக்கோ அவங்க எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு மெயிலில் வந்து ரெஜிஸ்டர்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி யூடியூப் ஷார்ட்ஸ் ஒர்க் ஷாப்னு ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சைன் அப் ஹியர்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே கீழே வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த இமெயிலில் வந்து உங்கள் இமெயில் ஐடியை வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். அதாவது உங்கள் ஜிமெயில் ஐடி வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா செஷன் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது எந்தெந்த செஷன், என்னென்ன லாங்குவேஜில் என்னென்ன செஷன் வந்து எந்தெந்த டேட் அண்ட் டைமில் நடக்குது, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறையா லாங்குவேஜஸில் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. தமிழ், மலையாளம், ஹிந்தி, இந்த மாதிரி நிறையா லாங்குவேஜஸ் வந்து இருக்குது, செஷன்ஸ் இருக்குது. தமிழ் வந்து ஃபஸ்ட்டு செஷனில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. செஷன் 1 பாருங்கள், செப்டம்பர் 21 அன்னைக்கு 3 PM to 4 PM வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இது ஒரு செஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் வந்து தமிழ் செஷனை வந்து நான் டிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது லாங்குவேஜில் நீங்கள் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதை டிக் பண்ணிக்கலாம், அது உங்களோட சாய்ஸ். இந்த மாதிரி உங்கள் இமெயில் ஐடியும் செஷனையும் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே கீழே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த நெக்ஸ்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இந்த பேஜில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இமெயில் டீட்டெயில்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் யுவர் டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த யுவர் டீட்டெயில்ஸில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட நேம் என்டர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் உங்கள் யூடியூப் சேனலோட URL வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் சேனல் வந்து நீங்கள் ஹோம் பேஜில் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே ஒரு லிங்க் இருக்கும் இல்லையா, அந்த லிங்க் தான் வந்து உங்கள் சேனலோட URL. ஸோ அந்த லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஏற்கனவே கஸ்டம் URL வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து கஸ்டம் URL வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். சேனல் URL வந்து பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாருங்கள் யுவர் சேனல் டைப்புன்னு கொடுத்துருக்காங்க.
இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபேஷன், டெக்னாலஜி, இந்த மாதிரி நிறையா கேட்டகரிஸ் வந்து இருக்குது. இதில் உங்கள் யூடியூப் சேனல் வந்து என்ன கேட்டகரியோ அந்த கேட்டகரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி ஒர்க் ஷாப் செஷன்ஸ் வந்து இனிமேட்டு கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் வேணும்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்குறாங்க. ஸோ இதே மாதிரி ட்ரைனிங் செஷன் வந்து இனிமேட்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் வேணுமோ அந்த லாங்குவேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து தமிழ்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற இந்த அக்ரி ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கீழே கொடுத்துருக்கிற இந்த சப்மிட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 ஸ்டெப்பையுமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் ரெஜிஸ்டரிங், வி வில் சென்ட் யூ அன் அக்னாலேஜ்மெண்ட் மெயில் ஷார்ட்லின்னு கொடுத்துருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஜிமெயிலில் வந்து ஒரு மெயில் சென்ட் பண்ணாங்க யூடியூப் ஷார்ட்ஸ் பற்றி. இந்த மாதிரி தான் எனக்கு வந்து மெயில் வந்திருக்கு. இந்த மெயில் வந்து ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக. இந்த மெயிலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் செஷன் பற்றி இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுவோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரி, இப்போ நம்ம யாருக்கெல்லாம் யூடியூப் ஷார்ட்ஸ் ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணுறதுக்கான மெயில் வந்திருக்கோ அவங்க எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணுங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்த்தோம். ஒருவேளை மெயில் வரலைன்னா, யூடியூப் ஷார்ட்ஸ் ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணுறதுக்கான மெயில் வரலைன்னா எப்படி இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணுங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்னு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு காட்டின பேஜ் மாதிரியே தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் சொன்னேனோ அதே ஸ்டெப்ஸை பண்ணி நீங்கள் ட்ரைனிங்க்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு மெயில் வரலைனாலும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ட்ரைனிங்க்கு வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தமிழ் செஷன் வந்து செப்டம்பர் 21 இருக்கிறதுனால சீக்கிரமாக நீங்கள் ட்ரைனிங்க்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் யூடியூப் பற்றி எல்லா லேட்டஸ்ட் அப்டேட்ஸையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை வந்து உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.